நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. ரொம்ப 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 பெயினான விஷயங்க. யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து எல்லா தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா தளபதி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மனவேதையில் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வந்துட்டு இருக்காங்க. எனக்கும் கூட அந்த வீடியோன்றது மேக் பண்ண இஷ்டமே கிடையாது. ஆனால் சுச்சுவேஷன் வேறு வழியில்ன்றதால் வந்து பண்ணுறேன். ஸோ ஜனநாயகன் படத்துக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு A to Z அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வந்து ஜனநாயகன் படம் அப்படின்றது கண்டிப்பாக ஜனவரி 9 வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து வாய்ப்புன்றது வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, யார் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் தளபதிக்கு எதிராக வந்து யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒற்றுமையே கிடையாதுன்றது தெரியும். ஆனால் எச்சத்தனமாக இவ்வளோ கேவலமாக இப்படிலாம் வந்து இருப்பானுங்களான்னு தெரியல. ஒரு மனுஷன் வந்து 33 வருஷமாக வந்து தமிழ் சினிமாக்கு வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு, அவ்வளோ பேர் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ பேர் வந்து தளபதி விஜயால வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த நன்றி கெட்டத்தான அந்த நன்றி கூட கிடையாது, நன்றி கெட்டவனங்களா எல்லாம் இருந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கூட வந்து வாய் திறக்கவே கிடையாது. தமிழ் சினிமாவில் வந்து ஒருத்தவங்க கூட வந்து வாய் திறக்கவே கிடையாதுன்றது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இதுக்காக தான் வந்து எல்லாரும் மட்டும் பொழந்துட்டு இருக்காங்க. இதே வந்து தெலுங்கு சினிமா, ஹிந்தியில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தா வந்து எல்லாமே ஒற்றுமையாக சேர்ந்து போராடி இருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்து போறாரு, விஜய்க்கு ஆதரவான விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சா வந்து திமுக வந்து நம்மளை இது பண்ணிடும், பாஜக வந்து நம்ம அது பண்ணிடும், ஒரு அடிமா மாதிரி வந்து சில பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை விடுங்க, நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜனநாயகன் படத்தோட அந்த ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காம வந்து ஒரு மாசமா வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம படத்தை சப்மிட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல கட் பண்ணணும், இது சரியில்லை அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதையுமே கூட வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். 27 இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 3 இடத்துல மியூட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சும் கொடுத்தும் கூட வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல. கேட்டால் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 5 பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. 5 பேர் வந்து பார்த்து அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் வந்து மத பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 4 பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, நல்லதா இருக்கு படம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒருத்தர் சொன்னார்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்து படத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சைடில் வந்து இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆதாரம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு வந்து கேஸ் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து நமக்கு ஆதரவாக வரும் அப்படின்ட்டு தான் வந்து மொத்த தளபதி ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து படம் அப்படின்றது வந்து திரும்பவும் வந்து சென்சார் பண்ணோம். 5 பேர் பார்த்துருக்காங்க இல்லைங்களா. அது மட்டும் கிடையாது, மறு சென்சார் வந்து நாங்கள் பண்ணுவோம், அதுக்கு வந்து 4 ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சைடில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து 500 கோடி போட்டு படம் எடுத்துருங்க, என்ன காமெடியாக இருக்க விளையாட்டாக இருக்க உங்களுக்கு என்ன 9 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து எப்போவே வந்து சொல்லிட்டோம். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அசால்ட்டாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு அப்படின்றது தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்தாலும் சரிதாங்க, நாளன்னைக்கெல்லாம் வந்தாலும் சரிதாங்க. அது நமக்கு ஆதரவாக வந்தால் சந்தோஷம் தான். ஆனால் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ வந்து தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக 9 வந்து ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ மிகப்பெரிய பெயின் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குமே. ஆனால் நம்ம அண்ணா வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த தீய சக்தியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அரசியலுக்கு வந்தாருன்னு தமிழ்நாட்டை வந்து அவர் ஆண்டுருவார், அவர் வந்து சிஎம் ஆயிடுவார் என்ற பயத்தில் வந்து திமுக வந்து பராசக்தியை வச்சு எவ்வளோ கேவலமான விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ அது இங்கே பண்ணிட்டு இருக்கு. பாஜக வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வச்சு வந்து அது வந்து எவ்வளோ குறைச்சல் கொடுக்க முடியுமோ வந்து அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு மனுஷனுக்காக உயிரை கொடுக்க அவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இது போல தடைகள் வந்து நீங்கள் எவ்வளோ ஏற்படுத்தினாலும் சரி தான், மக்களோட ஆதரவு அப்படின்றது கூட்டிகிட்டு தான் போகும். இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வசூல் அப்படின்றது வந்து உலகம் முழுக்க வரதான் போகுது. ஒருவேளை வந்து நாளைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 9 ரிலீஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.